இயேசு கிறிஸ்துவை யாரும் நேரடியா பார்க்கல, யாரும் அவர் வரைஞ்சும் வைக்கல. அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்களை யாருமே அவங்க வரைஞ்சு வைக்கல, அவங்களுக்கு போட்டோலாம் கிடையாது. ஒண்ணு இயேசு கிறிஸ்துவோ மரியம்மாவோ செல்ஃபி எடுத்து இன்னைக்கு யாருக்கும் போட்டோலாம் கொடுக்கல. சோ இவர்களாக கற்பனை செய்து கொண்டு ஒரு போட்டோவை தயார் பண்றாங்க. தயார் பண்ணி இதுதான் மரியாள், இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் அவர் அப்படின்னு காணாத ஒரு நபர்களை அவங்களாக கற்பனையாக எடுத்து அதை மக்கள் மத்தியில இன்னைக்கு பரப்பி விட்டுருக்காங்க. அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு எப்படி இந்து மக்கள் படையல் போடுவாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கரும்பு, கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் பூசணிக்காய் இதெல்லாம் வச்சு படையல் வச்சிருக்காங்க. இது என்ன இது கிறிஸ்தவமா? இதுதான் வேதாகமம் கற்றுக் கொடுத்துச்சா? இப்படிதான் கடவுள் தன்னை வழிபட சொல்லி இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. இன்னும் சிலர்லாம் இந்த ஆர்சி சபைகள்ல பாத்தீங்கன்னா அந்த முளைப்பாரி எடுக்கிறாங்க. இந்து மக்கள் தான் என்ன செய்வாங்க, முளைப்பாரி எடுத்து குலவை போட்டு சுத்தி சுத்தி வருவாங்க. அது என்ன நோக்கத்துக்காக அவங்க செய்யறாங்க, அதனுடைய வழிபாட்டு பின்னணி என்பது என்னங்கிறத நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே தெரியும். ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் வேதத்துல இப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்யக்கூடாதுன்னு எதெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை அவங்க செய்யறாங்கப்பா. இறைவனை அறியாதவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் இவங்க செய்யலாமா? அங்க போய் முளைப்பாரி எடுக்கிறது, அவங்கதான் மாலை போட்டு பாத யாத்திரை போறாங்க அப்படின்னா இவங்களும் மாலை போட்டு பாத யாத்திரை போறது, இன்னும் என்னென்ன கொடுமைகள் முட்டி போட்டு நடக்கிறது, உப்புல நடக்கிறது. இந்த வழிபாடெல்லாம் வேதாகமத்துல எங்க இருக்குது? எதெல்லாம் இந்த உலகம் செய்தோ, எதெல்லாம் கடவுளை அறியாதவர்கள் செய்யறாங்களோ, யாரா விக்கிரக வழிபாட்டில் உள்ளவங்க என்னென்ன செய்யறாங்களோ அத்தனையும் இன்னைக்கு உள்ள நிரம்பி கிடக்குது. கேட்டா நாங்க இயேசுவின் பேரை சொல்லிதாங்க செய்யறோம், இயேசுநாதருக்கு தானே படையல் போடுறோம், இயேசுநாதருக்கு தானே முளைப்பாரி எடுக்கிறோம், இயேசுநாதர் பேரை சொல்லிதானே மாலை ஓட்டு நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐயா, வேதாகம் நமக்கு என்ன சொல்லுது? அந்நிய மார்க்கத்திடத்திலிருந்து நீ எதையுமே கற்றுக்கொள்ளாதுங்கிறார். அந்நிய மார்க்கத்தார் என்ன செய்யறாங்க, தீக்குழி மிதிக்கிறாங்க. நீங்களும் இயேசுவுக்காக தீக்குழி மிதிக்கலன்னு மிதிக்க ஆரம்பிச்சிருங்க தானே. இப்ப எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க, மாலை போட ஆரம்பிச்சிட்டீங்க, படையல் போட ஆரம்பிச்சிட்டீங்க, முளைப்பாரி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாம் அவங்க என்னென்ன பண்றாங்களோ எல்லாமே அப்படியே இப்ப சபைக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப அடுத்து என்னது, அவங்க ஒரு தீக்குழி மிதிக்கிறாங்க, நாங்களும் இயேசுவுக்காக தீக்குழி மிதிக்கிறோம், மிதிக்க ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பா. அடுத்து அவங்க தீச்சட்டி எடுக்கிறார்கள், நாங்களும் இயேசுவே அப்படின்னு சொல்லி நாங்களும் தீச்சட்டி எடுக்க ஆரம்பிப்போம். அவங்க என்ன செய்யறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, இங்க இருந்து இங்க குத்தி அவங்க கடவுளுடைய பெயரை சொல்லி, நீங்களும் இயேசுவுக்காக நாங்க அழகு குத்துவோம் அப்படி வந்துருவீங்களா? இதெல்லாம் கடவுள் அங்கீகரிப்பாரு முதல்ல. சோ வேதாகமும் எப்படி இறைவனை ஆராதிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அந்த முறைப்படி கிறிஸ்துவை ஆராதிங்கள், அந்த முறைப்படி தெய்வத்தை ஆராதிங்க. உண்மையான கிறிஸ்துவை நீங்க பின்பற்றவங்களா இருந்தா இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு கண் திறக்கப்பட்டு செய்ய மாட்டீங்க. அன்றைய இஸ்ரவேல் மக்களும் இப்படித்தான் செஞ்சாங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்க. பல முறை ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலியமாக சொன்னாலும் அவங்க கீழ்ப்படிய மாட்டோம், சோரம் போன பிள்ளைகளா இருந்தாங்க. பக்கத்துல இருக்கிற எல்லா நாடுகளுடைய வழிபாடுகளையும் இவங்க உள்ளெடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கடவுள் அதை அறவே அருவருத்தார், கண்டித்தார், தண்டித்தார் அவர்களை.